இறந்து போன மகன் சேமித்து வைத்த 15,000 ரூபாய் மதிப்புள்ள பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றித்தரக் கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மூதாட்டி ஒருவர் மனு அளிக்க வந்த சம்பவம் நடந்துள்ளது. லாரி டிரைவரான தனது மகன் செந்தில்குமார் கடந்த 2018ஆம் ஆண்டு உயிரிழந்த நிலையில் 15,000 ரூபாய் பணத்தை மாற்ற முடியாமல் தவித்து வருவதாக மூதாட்டி தங்கமணி வேதனை தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் போய் லாரி ஓட்டிட்டு போகும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இந்த 5,000 ரூபா பேக்கில் வச்சுருந்ததை இப்போ வீடு சுத்தம் பண்ணும்போது பார்த்தனுங்க. எடுத்துகிட்டு வந்து மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கொடுத்தா 4-5 தடவை மனு கொடுத்தாச்சு. ஆட்சியாளர் இன்றைக்கி ஒரு பதில் என்ன சொல்கிறாரு, செலுத்த முடியாது போகலாம், இனி வர வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாரு. மாற்றி கொடுத்தா உங்களுக்கு இந்த பணம் உங்களுக்கு என்ன வகையில் உதவி? ஏதோ ஒரு சிறு பெட்டிக்கடை வச்சு கை ரெண்டு வேலை செய்ய முடியாதுங்க. வயசான காலத்தில் பையனும் இல்லை. நாங்கள் வந்து ஏதோ ஒரு பொட்டிக்கடை வச்சு அன்றாட ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு சம்பாரிச்சா கஞ்சிக்கு வச்சு குடிச்சிட்டு போகலாம். இறைவன் எப்போ கூப்பிடுறானோ அப்போ போகலாங்க. வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க நீங்கள்? ஒரே அழுத்தானுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.